கோவையை தொடர்ந்து மெகா திட்டம் அம்பலம். உள்ளே இறங்கியது என்ஐஏ. எவ்வளோ பெரிய திட்டம்! சென்னையில் இளைஞர்களை மூலச்சலவை செய்து பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கௌரவ பேராசிரியர் உள்பட 6 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோவை மாவட்டம் கோட்டை ஈஸ்வரன் கோயில் முன் கடந்த ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி அதிகாலை கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் காரில் இருந்த உக்கடத்தைச் சேர்ந்த ஜமேஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. இதனை சிலிண்டர் குண்டுவெடிப்பு என தமிழக அரசு சார்பில் கூறப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் வெறும் சிலிண்டர் வெடிப்பு கிடையாது என்றும் பயங்கரவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் என்றும் என்ஐஏ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை உறுதியும் செய்தது. இதனையடுத்து தமிழக அரசும் இதனை ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து என்ஐஏவுக்கு தமிழக அரசு சார்பில் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவம் மீண்டும் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. குறிப்பாக பெரும்பாலும் நிகழ்த்தப்படும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணமாக பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமாக அண்டை மாநிலமான கேரளா மற்றும் இலங்கை, தமிழ்நாடு என இவற்றை இணைத்து பல முக்கிய அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த அமைப்புகளில் செயல்படும் முக்கியமானவர்கள் பிடிபட்டு வரும் நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஜானி ஜஹான்கான் தெருவில் செயல்பட்டு வந்த மாடர்ன் எசென்சியல் கல்வி அறக்கட்டளை மற்றும் அதனை நடத்தி வந்த ஹமீத் உசேன் மற்றும் அவரது அறக்கட்டளை மீது அடுக்கடுக்கான ரகசிய புகார்கள் எழுந்தன. இதனை அடுத்து அறக்கட்டளை மற்றும் அதனை நடத்தி வந்த அமீத் உசேனை கண்காணிக்க தொடங்கினர். இதில் இளைஞர்களை மூலச்சலவை செய்து பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்க்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன. அது மட்டுமின்றி மத பிரசங்கங்கள் என்ற பெயரில் ரகசிய கூட்டங்கள் நடத்துவதை வாடிக்கையாக வைத்திருந்ததாகவும் புகார்கள் வந்த நிலையில் இவர் மீதான கண்காணிப்பு தீவிரமானது. இது ஒரு புறம் இருக்க, ராயப்பேட்டை, தண்டையார்பேட்டை, தாம்பரம் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அமீத் உசேன் அறக்கட்டளை தொடர்பான டிஜிட்டல் ஆவணங்கள் கிடைத்ததோடு உளவுத்துறைக்கும் சில முக்கிய தகவல்கள் கிட்டின. இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் போலீசார் அறக்கட்டளையில் அதிரடியாக சோதனை செய்தனர். இதில் அமீத் உசேன், அவரது தந்தை அகமது மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகிய 3 பேரும் HUD எனும் இஸ்புத் தஹ்ரீர் என்ற சர்வதேச அமைப்புடன் தொடர்பில் இருப்பதும் அதில் உறுப்பினர்களாக செயல்படுவதும் தெரிய வந்தது. அதோடு இளைஞர்களை மூலச்சலவை செய்து ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு இளைஞர்களை சேர்த்து வந்ததும் தெரிய வந்தது. இதனிடையே அமீத் உசேன் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிறிது காலம் கௌரவ பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் என்ற தகவலும் கிடைத்தது. இதனை அடுத்து அமீத் உசேன், அவரது தந்தை அகமது மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கைதாகினர். அவர்கள் மீது உஃபா சட்டம் பாய்ந்திருக்கிறது. அமீத் கொடுத்த தகவலின் பேரில் முகமது, நவாஸ் ஷெரீப், அகமது அலி ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகம் அமைதி பூங்கா என தமிழக அரசு கூறி வந்த நிலையில் பின்புலத்தில் இது போன்ற அமைப்புகள் செயல்பட்டு வருவதை கூட காவல்துறை அறிந்து வைத்திருக்காமல் யூடியூபில் வெளிப்படையாக பேசுபவர்களை மட்டும் குறிவைத்து கைது செய்து வருவதை விட்டுவிட்டு தமிழகத்தில் இது மாதிரியான அமைப்புகள் செயல்படுவதை கண்காணித்து ஒடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.